உடல் நலம் எனக்கு சரியில்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூட்டு வலி இருக்குது, இல்லை சுகர் இருக்குது சார், ஒரு பிபி இருக்குது சார், ஒரு தலைவலி, அடிக்கடி தலைவலி வருது, ஒரு வயிற்று வலி இருக்குது, ஒரு ரொம்ப நாளாக முதுகு பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னால் வேகமாக நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி பலவிதமான பிரச்சனைகள் உங்களோட உடலில் சொல்கிறீங்க. அதுக்கு ஏதாவது அஃபர்மேஷன் இருக்கா? அஃபர்மேஷன் பண்ணால் அது நல்லாகுமா அப்படின்னு உங்கள் கேள்வியை கேட்குறீங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு உடல் நலம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு உடல் நலம் அப்படின்னாலே ஒரு 10% மருத்துவம். ஓகேங்களா? அந்த மருத்துவ முறை அப்புறம் நம்ம பேசலாம். ஒரு 10% மருத்துவம், 90% நம்ம மனநிலை. இதுதான் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணது. ஏன் டாக்டர்ஸே இதை தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுறேங்க, நீங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க எஃபர்ட் போடுறது வந்து ஒரு 10% தான். அதுக்கு மேலே நம்மளோட உடம்பு, நம்ம இறைவனோட சக்தி, நம்மளோட அஃபர்மேஷன் மட்டுமே, நம்மளோட நம்பிக்கை தன்மை மட்டுமே நம்மளை வந்து ஒரு ஷேப்பான இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கும். இதுதான் உண்மை. ஸோ மனமே மருந்து அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்கிறது இதுதான் உண்மை. நம்ம மனசு தான் மருந்து. இப்போ மருத்துவத்துக்கு வருவோம். மருத்துவம்னாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா பல வியாதிகள் வருது, பல நோய்கள் வருது. இப்போ மருத்துவம் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது கேள்வி என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 10% தான் மருத்துவம். 100% உங்களோட சக்ஸஸ், உங்களோட உடல் நலமாக இருக்கணும்னா ஒரு 10% மருத்துவம். அந்த மருத்துவம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் மெடிசனோ, இல்லை ஒரு ஆங்கில மருத்துவமோ, இல்லை இயற்கை வழி மருத்துவமோ, இல்லை அக்குபஞ்சரோ, உங்களுக்கு எது உங்கள் மனசுக்கு பிடிக்குதுன்னு நினச்சிங்களோ அதை சிறப்பாக செயல்படுத்துங்கள். மனதளவில் உணர்தல் தன்மையோடு செயல்படுத்தினீங்கன்னா அந்த 10% மருத்துவத்தால் நீங்கள் வெற்றி அடையலாம். இந்த ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க, அது போனால் சரியாகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆசோலேஷன்லேயே அந்த வேலையை செய்யாதீங்க. நம்பிக்கைத்தனம் இல்லாமல் அந்த வேலையை செய்யாதீங்க. உங்கள் மனசுக்கு இந்த மருத்துவம் சிறந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. அந்த 10% அதில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ரெண்டாவது அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு உறுதிமொழி அல்லது இறைவன் கிட்ட நாம் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது. இதன் மூலமாக மட்டுமே நம்ம மனசு நலமாக இருந்து சூப்பராக நமக்கு ஒரு ரெக்கவரி கிடைக்கும். எந்த மாதிரி நம்ம அஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம போகலாம். அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான 4 விஷயங்களை பார்க்கலாம். இப்போது நமக்கு உடல் நலம் வந்து ஏதாவது ஒரு குறைபாடுகள், ஒரு சிறப்பு குறைவு, இல்லை ஒரு மூட்டு வலி, ஒரு ஹார்ட்டில் ஒரு பெயின், ஒரு சுகரு, ஒரு பிபி, இந்த மாதிரி ஒற்றை தலைவலி, அந்த மாதிரி நிறைய வயிற்று வலி, அந்த மாதிரி நிறைய காரணங்கள் என்னென்னா நம்ம ஒரு 4 முறையை சரியாக பின்பற்றதில்ல. அதனால தான் நமக்கு இந்த உடல்நல குறைவே வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உணவு முறை. உணவு முறை அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம், பட் பசிச்ச ஒன்றை சாப்பிடுங்க. அதே மாதிரி அந்த நேரம், உங்களுக்கு தெரியாத உணவு வகைகள் கிடையாது. எது சாப்பிட்டா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை சாப்பிட்ற நேரம் வந்து எப்போ உங்களுக்கு பசிக்குதோ அப்போ சிறப்பாக சாப்பிடுங்க, நல்லா மென்று சாப்பிடுங்க. இதுதான் ஃபஸ்ட் உணவு முறை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் அண்டு வேலை முறை. நீங்கள் ஒரு தொழில் செய்யலாம், இல்லை வேலை செய்யலாம், எதுவாக இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சு அந்த வேலையோ தொழிலையோ செய்யுங்க, ரசித்து செய்யுங்க. இல்லை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், அந்த தொழில் செய்கிறதுனாலையோ அந்த வேலை செய்கிறதுனாலையோ நம்ம மனசு கொஞ்சம் கூட பாதிக்கப்படாமல் அந்த வேலையை செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு காரணம். உடல் நமக்கு நலமாக இல்லாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற வேலை, நம்ம செய்கிற தொழில். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா தூக்கம். தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு நார்மலாக என்ன சொல்கிறோம், ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் டீப் ஸ்லீப் தூங்கணும். சும்மா நான் வந்து போய் படுக்கிறேன் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல தூக்கம். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம். இப்போ ஒரு செல்லு, காலையிலேருந்து செல் யூஸ் பண்ணுறோம், வீட்டுக்கு போனோம்னா சார்ஜ் பண்ணுறோம். அதே போல் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா டெய்லி ஒரு 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணணும் தூக்கம் அப்படிங்கிற ஒரு செயலில். ஸோ தூக்கம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கத்தில் இன்னும் முக்கியமானது சொல்லிடுறேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா செல்ஃபோனை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே பெட்டு கீழே வச்சுக்கிறது, அவ்வளோ நேரம் செல்ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் தூங்க போகிறது. ஸோ அது கூடவே கூடாதுங்க. தூங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னால் செல்ஃபோனை தனியாக வச்சுருங்க. ஒரு 15 அடி தூரத்தில் வச்சுருங்க. செல்ஃபோனே பார்க்கக்கூடாது. ஒரு 2 ஹவர்ஸ் பார்க்காம அதுக்கப்புறம் தூக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு டீப் ஸ்லீப் ஆகும். நீங்கள் செல்ஃபோனை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உடனே தூங்க போனீங்கன்னா அதுக்கு 2 மணி நேரம் ஆகும் உங்களோட தூக்கம் வரத்துக்கு. ஸோ ஒரு செல்ஃபோன், மீடியோ,
ஒரு டிவி எதுவாக இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கும் முன்னாலேயே அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதெல்லாம் தனியாக வச்சுட்டு தூங்க போங்க. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம மனசை பாதிக்குது. நம்ம உடல்நலம் பாதிக்கிறதுக்கு நம்ம இந்த செயல்லாம் செய்யாதனால தான் இன்றைக்கி நமக்கு ஒரு சுகரோ ஒரு பிபியோ ஒரு மூட்டு வலியில நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மனம் ரொம்ப முக்கியம். மனம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நோய் வராது. ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் நம்மளை ஃபேக்டர்ஸ், நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு வச்சிருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயம்தான். ஆனால் இந்த 4 விஷயத்தெல்லாம் நான் கரெக்ட் பண்ண மாட்டேன் சார். நான் என்ன அஃபர்மேஷன் சொல்லணும், எனக்கு உடனே நல்லா என்னன்னா நமக்கு நல்லா ஆகாதுங்க. ஓகேங்களா? அதனால் ஒரு அஃபர்மேஷன் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன பேசிக்காக நம்ம உடல் நலத்தை நம்ம எப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உடல் நலமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த 4 விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சிம்பிளாக உணவு முறை, அப்புறம் தொழில் அண்டு வேலை செய்கிறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா தூக்கம், அப்புறமா மனசு. ஸோ இந்த 4ஐயும் நீங்கள் சிறப்பாக வச்சுருந்தா தான் நீங்கள் செய்கிற அஃபர்மேஷன் 90% சக்ஸஸ் ஆகி நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிங்க. ஸோ மனசுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. மனமே மருந்துன்னு அதுக்காக தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், இதெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் எப்படி அஃபர்மேஷன் பண்ணணும், நான் எப்படி இதிலேருந்து வெளியில் வரலான்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு என்ன வேணும்னாங்க, ஒரு சூழ்நிலை நமக்கு நடந்திருக்கு. ஒரு சுகர் வருது, இல்லை ஒரு பிபி வருது, ஒரு மூட்டு வலி வருது, எது வேணால் நமக்கு வந்திருக்கலாம். காரணம் என்னன்னா நம்மளோட செயல்பாடுகள் அதில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இறைவன்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது, ஓகே இறைவா, எனக்கு உடலில் இந்த சூழ்நிலை வந்ததுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஐ அக்செப்ட் இட் அப்படின்னு மனதளவில் ப்ரே பண்ணுங்க. நம்மள என்ன தெரியுங்களா பண்ணுறோம், அவன் அப்படி வேலை வாங்கிட்டான், அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதனால தான் எனக்கு உடம்பு கெட்டு போச்சு, என்னை ஊட்டியில் போய் 4 வருஷம் போட்டாங்க, நான் இங்கே கோயம்புத்தூர்ல தான் நல்லா இருந்திருப்பேன், அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காரணங்களை மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களும் அதில் பொறுப்பு. நீங்களும் சம்மதப்பட்டு தான் அந்த வேலையை செய்கிறீங்க, அந்த தொழிலை செய்கிறீங்க, அந்த உணவை சாப்பிட்றீங்க, எல்லாமே நீங்களும் செயல்படுத்துகிறீங்க. அதனால் எப்போவுமே நடந்த நிகழ்வுகள், நமக்கு ஒரு நோய் வருது, ஒரு டிசீஸ் வருதுன்னா 100% காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே இறைவா, இந்த சூழ்நிலை, என்னோட உடல் நலம் இந்த அளவுக்கு ஏற்படுறதுக்கு முழு காரணம், முழு பொறுப்பு நானே. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இறைவா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அஃபர்மேஷன் அதை போடுங்க. அதுக்கப்புறமா இறைவனர்களால் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தன்னைத்தானே சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கு, என் உடல் ரொம்ப நலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்கலாம். ஒரு அஃபர்மேஷன் போடலாம். இந்த இடத்துல என்னன்னாங்க, ஒரு சின்ன ஒரு சொல்லிடுறேன். நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 2 நாள்லேருந்து 365 நாள், ஒரு வருஷத்துக்குள்ள தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். இப்போ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். இது இயற்கை. இப்போ தோலில் ஒரு காயம் ஆயிடுது, தோல் பேந்துடுது, அதே பாருங்கள் ஒரு 30 நாள் 60 நாள் 90 நாள் அந்த இடத்துல தோல் வளர்ந்துடும். நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண வேண்டியதில்லை. இதுதான் சயின்டிஃபிக், இதுதான் நம்மளோட உடம்புனுடைய வழிமுறைகளே. ஸோ தன்னைத்தானே அனைத்து உறுப்புகளும் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் அது சிறப்பாக செயல்படும். இதுதான் உண்மை. அதற்கு நம்ம மனசு பார்த்தீங்கன்னா நலமாக வச்சுக்கணும். அதனால தான் நம்ம இறைவன்கிட்ட கேட்கும் பொழுது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக செயல்படுது, தன்னைத்தானே சூப்பராக வச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இறைவன்கிட்ட நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சளி வரும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், உடனே சளிக்கு என்ன மாத்திரைன்னு சொல்லி கேட்குறோம், சாப்பிட்டுறோம், அதை பிளாக் பண்ணிடுறோம். அப்புறம் தும்மல் வரும். தும்மல் வந்தோடனே ஐயோ அடிக்கடி தும்மல் வருது, உடனே டாக்டரை பார்க்குறோம், மாத்திரை வாங்குகிறோம், தும்மலை நிறுத்திடுறோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன ஆகும், லூஸ் மோஷன் போகும், உடனே அதுக்கு ஒரு மாத்திரை, அதையும் நிறுத்திடுறது. அப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நாளில் நெஞ்சு சளி, தும்மல் வரும்பொழுது தான் சளி நிறையா இருக்கிற மாதிரி மூச்சு விட முடியாது, அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு பிளாக் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி உடலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிட்றது. அப்புறம் என்ன பண்ணுறது, உடம்பு சரியில்லாமல் படுத்துறது, குளுக்கோஸ் ஏற்றுறது, ஒரு வாரம் 10 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா, ஒவ்வொன்றும் அந்த சளி வரும் பொழுது அந்த சளியை கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியேற்றிருக்கணும். லூஸ் மோஷன் வருதா, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, கம்ப்ளீட் லூஸ் மோஷனை எடுத்துடுங்க. தும்மல் வருதா,
ஒரு நாள் வருதோ அரை நாள் வருதோ லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அது தும்முங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்கிற ப்ராசஸ்ஸு. நீங்கள் எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிட்டு பிளாக் பண்ண உடம்பு சரியில்லாமல் போகிறது. உடம்பு சரியில்லாமல் எதுக்கு போகுதுன்னாங்க, அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். தன்னைத்தானே புதுப்பித்தி கொள்ள தான் உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஐயோ எனக்கு உடம்பு முடியலையே, உடனே அதுக்கு ஒரு மாத்திரை செஞ்சு பிளாக் பண்ணிக்கிறீங்க. உடம்பு சரியில்லையா, ஒரு 3 நாள் 5 நாள் சிறப்பாக ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் டாக்டரை பாருங்கள். டாக்டரோ இயற்கை வைத்தியமோ ஏதோ ஒன்று பாருங்கள். ஸோ இதுதான் உண்மை. ஸோ அதனால தான் உடம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபாக தன்னைத்தானே புதுப்பித்தி கொள்ளுகிற கேரக்டர் நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இறைவன் கிட்ட கேட்கும் பொழுது, இறைவா உன்னோட அருளால் ஒவ்வொரு உறுப்பும் சிறப்பாக தன் வேலையை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி கேட்கும் பொழுது, இறைவன்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு சுகர் லெவலில் இருக்கணும், பிபி கரெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும், மூட்டு வலியே வரக்கூடாதுங்கிறதெல்லாம் நெகட்டிவ். சிம்பிளாக கேளுங்க. இறைவன் அருளால் என் உடல் ரொம்ப நலமாக சூப்பராக அற்புதமாக இருக்குது, இறைவன் நலமாக வச்சுருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு அஃபர்மேஷன் போடுங்க. இந்த அஃபர்மேஷன் மட்டும் போட்டிங்கன்னா மனதளவில் மாற்றம் ஏற்பட்டால் சிறப்பாக நம்மளோட உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போ நான் உங்களோட பேசுகிறேன். ஓகேங்களா? சிறப்பாக செயல்படுத்தி உடல் நலத்தோட நலமாக இருங்க. வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க.